அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேயர்களே, இன்றைய காணொலியில் அயோத்தியில் ராமர் கோயில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு இன்னைக்கு பலாயிரக்கணக்கான மக்கள் எல்லாமே அங்கே ஒன்று குழுமி அதை ரசித்து கொண்டும் அதை பக்தி ரீதியாக புகழாரம் செலுத்தி கொண்டும் இருக்கிறாங்க. இந்த செய்திகளை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆஷிக் டுடே என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். இந்திய வரலாற்றை வருங்காலத்தில் வரக்கூடியவர்கள் வாசித்தாங்கன்னா அதில் மிகப்பெரிய ஒரு இருண்ட பக்கமாகவும் முஸ்லீம்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு துரோகமாகவும் இந்த பாபர் மசூதியை இடித்து இந்த ராமர் கோயிலை கட்டிய நிகழ்வு என்பது பதிவு செய்யப்படும். அந்த அளவு இந்த பிரச்சனை என்பது பூதாகரமாக ஆக்கப்பட்டு இவ்வளவு ஆண்டு காலம் பேசப்பட்டு இறுதியாக ஒரு சார்பு நிலையில கூட்டு மனசாட்சியுடைய ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் எந்தவித வரலாற்று பின்னணியும் அல்லது சான்றுகளும் இல்லாத நிலையில ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு முன்னாடி பாபர் மசூதி இருந்துச்சு, அதற்கு முன்னாடி அங்கே ராமர் கோயில் இருந்ததற்கான எந்த தொல்லியல் ஆய்வுகளும் கிடைக்கப்படாத சூழல்ல இந்த மசூதியை இடித்து இன்னைக்கு இந்த கோயில் என்பது கட்டி முடிக்கப்பட்டு இன்றைய தேதியில கும்பாபிஷேகம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அப்போ இந்த கும்பாபிஷேகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் உண்மையான ராம பக்தர்களாக இருக்கக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக இதில் உடன்பட மாட்டார்கள். நிச்சயமாக இந்த வழக்கையும் இது வந்த பாதையும் சரியான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய உண்மையான ராம பக்தர்கள் எல்லாமே இந்த கும்பாபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், ராமன் நீதியையும் நேர்மையையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நிலைநாட்டக்கூடிய சமயத்தில் ஒரு உண்மையான ஆட்சியாளனாக உண்மையான ஒரு கடவுளாகவும் அவர்கள் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு மக்களுக்கு அநீதி இழைத்து இதை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ராம பக்தனும் நினைக்க மாட்டான். ஸோ இன்னைக்கு உண்மையான ராம பக்தர்கள் இதை எதிர்க்கிறார்கள். கூடுதலாக இந்த ராமபக்த நிலையில இருந்து அணுகக்கூடிய சங்கராச்சாரியார்கள் கூட என்ன பண்றாங்க, இன்னைக்கு இந்த இடிச்ச விஷயங்களெல்லாம் அக்செப்ட் பண்ணா கூட இன்று கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தக்கூடிய இந்த செய்தியை விமர்சனம் செய்கிறார்கள். குறிப்பாக சங்கராச்சாரியாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதிமட சங்கராச்சாரியார், இவர் பேர் பார்த்தீங்கன்னா அவிமுக்தேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பேர், அவிமுக்தேஸ்வரர். இவர் பிபிசிக்கு ஒரு பேட்டி அளிக்கிறார். அதில் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் இந்த ராமர் கோயில் இடிப்பு அதெல்லாம் எதுவும் பேசலை, கட்டப்பட்டது சரின்னு தான் பேசுகிறாரு. ஆனால் அதுக்குள்ளே மோடியுடைய இந்த சிக்கல் இருக்குல்ல, அவருடைய நிலைப்பாடு மற்றும் இவங்க எந்த அடிப்படையில் இதை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அரசியல் ரீதியாக இனி 2வது முறையாக ஆட்சிக்கட்டில் இருக்காங்க. 3வது முறையாக ஆட்சிக்கட்டளை பிடித்து இந்தியாவை இந்து நேஷனல், அதாவது இந்து தேசியவாதத்தின் அடிப்படையில் கட்டி எழுப்பணும் அப்படிங்கிறது தான் RSS உடைய அஜெண்டா. 1925 RSS ஆரம்பிச்சிலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் இவர்களுடைய கனவாக, அதாவது யூதர்களை போன்று இவர்களுக்கு இருக்கக்கூடிய தீய கனவு என்னன்னா, அகண்ட இஸ்ரேலை அவங்க உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்கள் அகண்ட இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க வேண்டும். இந்த அகண்ட இந்து ராஷ்டிரத்தில் பாகிஸ்தான் வரும், ஆப்கானிஸ்தான் வரும், இலங்கை வரும், இன்னும் பல நாடுகளை கூட உள்ள அடக்கி தான் இந்த அகண்ட இந்து ராஷ்டிரம் என்ற அந்த வரையறைக்குள்ள கொண்டு வராங்க. ஸோ இதே பேட்டர்னை தான் இஸ்ரேலும் கையாளுது. இஸ்ரேல் வெறும் பலஸ்தீனை மட்டும் ஆக்கிபைட் பண்ணக்கூடாது, பக்கத்தில் கூட ஜோர்டானு, லெபனானு, ஈரானு, ஈராக்கு, இன்னும் பல்வேறு நாடுகளை உள்ள இழுத்து போட்டு இந்த அகண்ட இஸ்ரேல், கிரேட்டர் இஸ்ரேல் உருவாக்கணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் நினைத்து கொண்டிருக்குது. ஸோ அவர்களைப் போலவே இவர்களும் ஒரு தேசியவாத அடிப்படையில், இந்து தேசியவாத அடிப்படையில் இதை கட்டியெழுப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேளையில் தான் இந்த சங்கராச்சாரியர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் இப்படி கட்டிய இந்த ராமர் கோயிலுடைய இந்த கும்பாபிஷேகம் ஆகட்டும், அதே மாதிரி பிரதிஷ்டமாகட்டும், இது எல்லாமே ஏற்றுக்கொள்ளவே படாது. அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கோயில் முழுமையாக வடிவமைக்கப்படவில்லை, கட்டப்படவில்லை. ராமர் இருந்த இடத்துல சரியான வடிவமைப்பை இன்னும் கொண்டு வரவில்லை. சுத்தி காம்பவுண்டை தான், வாழ்ச்சுவரை தான் கட்டி வச்சிருக்கிறாங்க, காம்பவுண்டை தான் கட்டி வச்சிருக்காங்க. சாஸ்திர சமுதாய அடிப்படையில் ரிஷிகளாகட்டும், மகாரிஷிகளாகட்டும், இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கோயில் எப்போ முழுமை அடையணும்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சிலை முழு வடிவமைப்பில் இருக்கணும், கோபுரத்தில் இருக்கக்கூடிய உச்சி முதல் எல்லா வடிவமைப்பும் சரியாக இருக்கணும். ஒரு கோயிலை பொறுத்த வரைக்கும் அதோடைய உச்சி பகுதி என்பது கண்ணாக, கடவுளுடைய கண்ணாக காணப்படுகிறது. அதோடைய கலசம் என்பது தலைப்பகுதியாக காணப்படுகிறது. அதோடைய மரக்குடி என்பது மூடியாக காணப்படுகிறது. இத்தகைய சூழலில் இருக்கக்கூடிய சமயத்தில் எந்த வடிவமைப்பும் சரியான முறையில் செய்யாமல் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் மற்றும் பிரதிஷ்டம் நடத்துவது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்ற விதத்தில் நாங்கள் சாஸ்திர சம்பிரதாய அடிப்படையில் கடுமையான முறையில் எதிர்க்கின்றோம். குறிப்பாக இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் மோடி இதில் தலையிடலாமா, இல்லை கலந்து கொள்ளலாமா, இல்லை ஒரு சார்பு நிலையில் இருக்கலாமான்னு கேட்டக்கூடாது. காரணம், அவர் முதலாக பாஜகவுடைய ஒரு கட்சி சார்ந்த அவர் பிரமாணம் எடுக்கக்கூடிய சமயத்தில் என்ன பிரமாணம் எடுக்கிறார்? ஆனால் பாஜக கட்சி மதச்சார்பின்மை கட்சி, எல்லா மக்களுக்குமான, எல்லா மதத்துக்குமான கட்சி அப்படின்னு ஒரு பிரமாணம் எடுக்கிறாரு. 2வது MP ஆகக்கூடிய சமயத்தில் அதே போல ஒரு பிரமாணம் எடுக்கிறாரு. அடுத்து பிரதமராக ஆகக்கூடிய சமயத்தில் மதச்சார்பினை பிரமாணத்தை எடுக்கிறார். அப்போ எந்த மதத்தையும் சாராமல் அவர் இருக்கணும், அல்லது எல்லா மதத்துடைய நிகழ்வுலையும் கலந்துக்கணும்.
ஒரு குறிப்பிட்ட மதத்துடைய நிகழ்வுகளை மட்டும் இவர் கலந்துக்கிறாரு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லா மதத்துடைய நிகழ்வுகளையும் மதச்சார்பின்மை என்ற அந்த கொள்கையின் கீழே வந்து இவர் கலந்துக்கணும். அப்படி இல்லை நான் ஒரு மதத்தை சார்ந்து அதிகமா இருப்பேன்னு கேட்டேன்னா அதுக்குள்ள வரக்கூடிய சமயத்துல அங்கு நடத்தக்கூடிய பூஜைகள் புனஸ்காரங்கள்ல கலந்துக்கணும்னா பல்வேறு விதிகள் இருக்குது. குறிப்பாக இது போன்ற பூஜைகள், இது போன்ற ராமர் கோயிலுடைய இந்த கும்பாபிஷேகம் மற்றும் இந்த நிகழ்வுல இவர் கலந்து கொள்ளணும்னா அடிப்படையில இவர் வந்து திருமணம் ஆயிடுச்சு இவருக்கு. ஸோ இவர் திருமணமான பின்னாடி மனைவி கூட பேசலையோ அல்லது வாழலையோ எது எப்படி இருந்தாலும் மனைவிக்கான உரிமையை கொடுக்கணும். மனைவி தனக்கான பாதி நிலையில இருக்கான்னு சொல்லிட்டு மனைவியும் பிரதமர் மோடி அழைத்து வந்துதான் இந்த ஒன்றாக இருவரும் அமர்ந்து தான் இந்த பூஜைகள் எல்லாம் கலந்து கொள்ளணும். ஆனால் அதை பிரதமர் மோடி அவர் செய்யலை. அப்போ இங்கே மிகப்பெரிய ஒரு குற்றமாக காணப்படுகிறது, மிகப்பெரிய சாஸ்திரத்தில் மிகப்பெரிய ஒரு பிழையாக காணப்படுகிறது. இதெல்லாம் நான் வந்து கோடிஃபை பண்ணி மென்ஷன் பண்ணக்கூடிய சமயத்தில் என்னை வந்து காங்கிரஸ்காரன் திட்டுறாங்க, பல விதத்தில் திட்டிக் கொண்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் சாஸ்திர அடிப்படையிலேயே இன்னைக்கு என்ன வகையான பித்தலாட்டங்களை வந்து இந்த பாஜக அரசு செய்து கொண்டிருக்குது அப்படிங்கிற விஷயங்களை கூடுதலாக இவர் சொல்லி காட்டுறாரு. மேலும் சொல்றாரு, இந்தியாவை பொறுத்தவரை அதிகமாக இந்துக்கள் இருந்தால் கூட பெரும்பான்மையான ஓட்டுக்கள் இவர்களுக்கு போவது கிடையாது. 100 கோடி இந்திய மக்கள் இருக்காங்க அப்படின்னா பெரும்பான்மையான இந்துக்கள் வந்து பிஜேபியோடைய இந்த மோடி அவருடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்வது கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் கூடுதலாக சொல்லி கொண்டு போகிறார். ஸோ இது இப்படி இருக்க உலக அளவில் இருக்கக்கூடிய சர்வதேச புகழ்பெற்ற பத்திரிகைகள், உதாரணத்துக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஆகட்டும், ராய்ட்டர்ஸ் நிறுவனம் ஆகட்டும், நியூயார்க் டைம்ஸ் ஆகட்டும், இவர்கள் எல்லாமே இந்த ராமர் கோயில் கட்டுவதை பற்றி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரே வரியில சிம்பிளா சொல்லிட்டு போறாங்க. என்னன்னா, இந்து நேஷனாலிட்டி, இந்திய தேசியவாதத்தை இவர்கள் நிலைநாட்டி விட்டார்கள். இந்த இந்து நேஷனலிசம் என்று சொல்லக்கூடிய இந்த வரையறைக்குள்ள உலகத்துடைய இந்துத்துவவாதிகளுடைய மைய இடமாக சொல்லப்போனால் ஒரு வாட்டிகன் சிட்டி எப்படி கிறிஸ்துவர்களுக்கு இருக்கோ அது போல இந்துத்துவவாதிகளுக்கான ஒரு வாட்டிகன் சிட்டியாக இந்த ராமர் கோயில் பார்க்கப்படும் அப்படிங்கிறது பல பத்திரிகைகளுடைய கூற்றாக காணப்படும். இது இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பாபர் மசூதியுடைய தீர்ப்புல முஸ்லீம்களுக்கு தரப்புல சொன்ன நியாயத்தின் அடிப்படையில் அவர்களுக்கான எந்த விஷயமும் அந்த ஆலோசனை செய்து அதற்கான நியாயங்கள் உண்மையான முறையில் வழங்கப்படலை. இருந்தபோதும் வேறு ஒரு நிலத்தை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு நிலத்தை இன்னைக்கு கொடுத்தாங்க. அந்த நிலம் என்பது இன்னைக்கு பொட்டல் காடாக இருக்குது. எந்த மசூதியும் அங்கே எழுப்பப்படலை. ஆனால் அதற்கான திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மசூதியில் என்னென்ன விஷயங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு தவிர இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவோ அல்லது அந்த மசூதி கட்டுவதற்கான வேலையோ எதுவும் செய்யப்படலை. அப்படி கட்டப்பட்டாலும் அந்த மசூதி என்பது முஸ்லீம் மக்களை ரொம்ப சந்தோஷப்படுத்திருச்சு, ஆறுதல் படுத்திருச்சு அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கவே இருக்காது. மேலும் இந்த சங்கராச்சாரிய சொன்ன ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியில தலாய் லாமா என்ற நபர்களை கூப்பிட்டுருக்கிறாரு. அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இங்க வந்து சங்கராச்சாரியர்களை புறக்கணிச்சு தலாய் லாமா கூப்பிட்டதன் மூலம் சங்கராச்சாரியர்களுடைய தகுதி என்பது குறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த சங்கராச்சாரியர் வந்து கூடுதலாக சொல்லி கொண்டு போகிறார். அப்ப நாம் இந்த பாபர் மசூதி விஷயத்துல கூடுதலாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்று வரையும் பல மக்கள் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சுல, இன்னும் நீங்க பேசி என்னத்தை செய்ய போறீங்க, ஏன் வந்து நீங்க வருஷம் டிசம்பர் மாதத்துல வந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், எல்லாம் முடிந்து விட்டதல்லவா என்ற கேள்வி எழுப்புறாங்க. ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளணும், இந்த பிரச்சனை சாதாரண பிரச்சனை கிடையாது. தொல்லியல் ஆய்வின் அடிப்படையில இங்கு பாபர் மசூதி தான் இருந்தது அப்படிங்கறதுக்கான எல்லா சான்றுகள் இருந்தும் ராமர் கோயில் இல்லை என்பதற்கான சான்றுகளும் கூடுதலாக இருந்தும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக நீதிமன்றத்தின் வழியாக இந்த விஷயங்கள் எல்லாமே மாற்றப்பட்டு ஒரு அநீதமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட தீர்ப்பு காலத்திற்கும் பேசப்பட வேண்டும். இந்தியாவில் இப்படிப்பட்ட தீர்ப்புகள் வழங்கப்பட்டது, நமக்கான துரோகமும் நமக்கான வஞ்சகத்தன்மையும் இப்படிப்பட்ட செயல்வடிவின் வகையாக நம்மிடம் இழைக்கப்பட்டது என்ற விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்த ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லது முஸ்லீம் அல்லாத அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவரும் கடத்த கடமைப்பட்டிருக்கின்றான். காரணம், இந்தியாவுடைய ஒற்றுமையை இறையாண்மையை கெடுக்கக்கூடிய வகையில தான் இந்த தீர்ப்பு அன்று அமைந்தது. இன்னைக்கு கட்டி எழுப்பி இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக சொல்கின்றேன், உண்மையான ராமபக்தன் இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளவே மாட்டான். அவனுக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட நிலைப்பாடிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. வரக்கூடிய தேர்தலில் இந்த பிரச்சாரம் என்பது எந்த அளவு எடுபடும். 3வது முறையாக பாஜகவை ஆட்சிக்கு வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த ராமர் கோயில் கட்டியதன் விளைவாக அதன் தேர்தல் பிரச்சாரத்தின் வழியாக இது பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறத இன்னைக்கு அரசியல் வல்லுநர்களை குற்றாக காணப்படுது. ஏன்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்டதன் உள்நோக்கமே என்னன்னா அடுத்த அரசியல் காலம் காண வேண்டும், இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று இவ்வளவு ஆண்டு காலம் அரசியல் செய்தார்கள். அதன் வழியாக 2 முறை வந்து பதவியில் வந்துட்டாங்க. இப்போ 3வது முறை வருவதற்கான பேஸா எது காணப்படுதுன்னா, நாங்கள் சொன்னது போலவே பாபர் மசூதியை இடித்தோம், ராமர் கோயிலை கட்டிவிட்டோம். ஸோ அடுத்த நகர்வு என்னன்னா இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத இவருடைய இலக்காக காணப்படுது. ஸோ இதற்கு எதிராக, இந்த அநீதிக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு எதிரான இந்த செயல்பாட்டில் எல்லாம் ஒன்றிணைந்து போராட கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.